பிரைஸ் தி லார்ட். இந்த நாள் குருத்தோலை ஞாயிறு. இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சகரியா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் இரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார். ஹொஷியானா, the Lord saves us. ஓசன்னா, கர்த்தர் எங்களை ரட்சிக்கிறவர். ஆம் பிரியமானவர்களே, கிறிஸ்துவனுடைய பிறப்பு, அவருடைய பாடுகள், அவருடைய மரணம், உயிர்த்தெழுதலை நாம் தியானிக்கின்ற இந்த நாட்களிலே அவருடைய ஊழியத்துல, அவருடைய தெய்வீக தேவனுடைய அவர் கொடுத்துள்ள பெற்ற அந்த மகிமையான அந்த ஊழியம், மனுக்குலத்தை அவர் ரட்சிக்கும்படி தேவன் உங்களிடத்தில் அவர் எதிர்பார்த்திருக்கிறார். இந்த நேரத்துல ஸ்தோத்திரம், ஆவியானவர் இந்த வார்த்தையின் மூலம் பேசுகிறார். சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு என்று சொல்லி, எனக்கு அன்பானவர்களே, ரிஜாய்ஸ். இந்த குருத்தோலை ஞாயிறுல நம்முடைய இருதயம் சந்தோஷப்பட்டு மகிழ்ந்து களிகூறணும். ரட்சிப்பின் தேவன் அவர் உலகத்தில் இருக்க எல்லா ஜனங்களுக்கும் தம்முடைய மீட்பின் திட்டத்தை அவர் வெளிப்படுத்துவதற்கு உங்களையும் என்னையும் தெரிந்திருக்கிறார். எருசலேம் குமாரத்தியே, எனக்கு அன்பானவர்களே, ஷலோம், ஜெருசலேம், சமாதானத்தின் புத்திரர்கள் நீங்கள் நானும் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம், வேதம் சொல்லி இருக்கிறது கம்பீரி. இந்த நேரத்துல இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் ராஜாதி ராஜா இயேசு. இந்த இடத்துல 3 விதமான தன்மைகளை சொல்லப்படுகிறது. அவர் நீதி உள்ளவர், ரட்சிக்கிறவர், தாழ்மை உள்ளவர். உலக பிரகாரமா இருக்கிற ராஜா அதிகாரத்தை எடுத்து எல்லாரும் தன்னுடைய கண்ட்ரோல்ல இருக்குன்னு நினைப்பாங்க. ஆனா இயேசு அப்படிப்பட்டவர் இல்லைங்க. அவர், வேதம் சொல்லி இருக்கிறது, அவர் நீதியை செய்யக்கூடிய தேவன். அவர் தாழ்மை உள்ளவராய் அவர் வெளிப்பட்டார். நம்முடைய தேவன், அவர், வேதம் சொல்லி இருக்கிறது, ரட்சிப்பை தருகிறவராய் இருக்கிறார். அநேகருக்கு தம்முடைய வார்த்தை வல்லமை மூலம் தம்முடைய மீட்பின் திட்டத்தை கொடுத்து பரலோகத்துக்கு கொண்டு போய் செய்கிறார். பாவத்திலிருந்து விடுதலை தரக்கூடிய மேசியாவாக இந்த இடத்துல வெளிப்படுகிறார். இந்த நாளில தேவனுடைய மீட்பின் திட்டத்தை அறிந்த நாம், இயேசு கிறிஸ்து மேசியா, ஒஷியானா, this is the season, இதுதான் காலம், ராஜாதி ராஜா சீக்கிரம் வரப்போகிறார். இந்த நேரத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து அவருடைய வருகையும் அவருடைய மீட்பும் சமீபமாயிருக்கிறது என்று சொல்லி தேவனை அறியாத ஜனங்களுக்கு இந்த மெசியாவின் இடத்தில் ஜனங்களை கொண்டு வரும்போது, அன்றைக்கு சமாரிய ஸ்திரீ இயேசுவை கண்டவுடனே அந்த சமாரியா பட்டணத்துல எல்லாருக்கும் மேசியாவை கண்டேன் என்று சொல்லி ஊர் ஜனங்களே திரண்டு வந்தாங்களா மேசியாவை பார்க்க. உங்களே என்னையும் கர்த்தர் தெரிந்த நோக்கமே, இந்த மேசியாவை, அவர் நீதி உள்ளவரை, ரட்சிக்கிறவரை, தாழ்மை உள்ள தெய்வமை, ராஜாதி ராஜாவை, தேவனுக்கு ஊழியமாக தேவன் அறியாத ஜனங்களை தேவன் பக்கமாய் கொண்டு சேர்க்க இந்த குருத்தோலை ஞாயிறை தேவனுக்கென்று அவர் நோக்கத்தின்படி நாம் முன்னெடுத்து சொல்லுவோம். கர்த்தர் நம் மூலம் மகிமைப்படுவார். ஜெபிப்போமா. நல்ல பிதாவே, இந்த வார்த்தையின் மூலம் நீர் எங்களோடு இடைப்பட்டீரே, கொடான கோடி ஸ்தோத்திரம். உங்க தெய்வீக மகிமை, உங்க பிரசன்னம், உங்க ஆளுகை இந்த நேரத்துல ஒவ்வொருவரையும் தாங்கட்டப்பா. உங்க பிரசன்னத்தினால, கிருபையினால ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. உங்க மகிமையின் பிரசன்னம் ஒவ்வொருவரையும் தாங்கட்டும். ராஜாதி ராஜா ஆண்டவரே, உலகத்துக்கெல்லாம் கொண்டு செல்ல எங்களை பயன்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.